காவல்துறை மீது நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தன் மீது பதியப்பட்ட வழக்கில் இறுதி அறிக்கையை குறிப்பிட்ட காலத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி விக்னேஸ்வரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் காவல்துறை மீது நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். காவல்துறையினருக்கான விதிகளிலேயே வழக்கை முறையாக விசாரித்து விரைவாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இருப்பினும் அது முறையாக எப்போதுமே கடைபிடிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி மதுரை அமர்வு ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்குதுங்க. விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல தன் மீது பதியப்பட்ட வழக்குல இறுதி அறிக்கையை விசாரணைக்காக நீதிமன்றத்துல குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானதை விசாரித்த நீதிபதி புகழேந்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மனுதாரர் ஒருவரை தாக்கி நிரந்தர மாற்றுத்திறனை ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறை ஆனால் இதுவரை இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யாம காலம் கடத்தி வர்றதா தெரிவிச்சவங்க கடந்த ஜூன் 11ஆம் தேதி வழக்கின் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜூலை மாதம் நிலை அறிக்கையை தாக்கல் செய்தாரு. அதுல காவல் ஆய்வாளரின் நடவடிக்கையாலேயே இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய காலதாமதம் ஏற்பட்டதுன்னு தெரிவிக்கப்பட்டதோட அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கானது காவல்துறையினரின் இயங்குதலில் எவ்வளவு சுணக்கம் உள்ளது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம்னு எவ்வித நியாயமான காரணமும் இன்றி இந்த வழக்கு தாமதம் செய்யப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 8 ஆண்டுகளாக வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளதோடு காவல்துறையினர் விதிகளிலேயே வழக்குக்கு முறையாக விசாரித்து விரைவாக இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இருப்பினும் அது முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லைனும் வழக்கு விசாரணையில தாமதத்தை ஏற்படுத்தியதற்காக மனுதாரருக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடலாம். ஆனால் அது வழக்கை தொடர்ந்துள்ள இரு தரப்பினருக்கிடையே பகைமையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். இருப்பினும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்ட இந்த பிழையை மன்னிப்பதாக கருதக்கூடாது. ஏற்கனவே நீதிமன்ற துறையிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால அதனை பதிவு செய்து இந்த வழக்கை முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.